ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹெல்த்தியாக வர வச்சு புட்டு தான் செய்ய போகிறேன். வர வச்சு புட்டு இன்னைக்கு வந்து வர வச்சு ஊற வச்சு சரி, முதல் முறையாக செய்து பார்க்க போகிறேன். ஆமாம், முதல் முறையாக ஆயா செஞ்சு கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் சின்ன வயசில் நாங்கள் எங்கள் மூட்டை வர மூட்டை இருக்கோம், கொல்லியில் அறுத்துன்னு வருவாங்க எங்கள் ஆயா. இல்லை வந்து அப்போ எங்கள் சின்ன பிள்ளைல எங்கே ஆத்தாரான்னு மூட்டை மூட்டையாக ஊட்ட இருந்தது. அந்த காலத்து பாரம்பரிய பொருள் அங்கே எங்கள் ஆயா வந்து வர வச்சு புட்டு வர வச்சு கொழுக்கிட்ட அதுதான் செய்வாங்க. எங்கள் அம்மா அப்பா தாயே எங்கள் வீட்லேயே இருந்தாங்க வச்சுக்கேன் அந்த காலத்தில். ஆமாம், வெறும் வர வச்சு தான் அதிகமாக செஞ்சு தருவாங்க எனக்கு. எங்கள் வீட்டுக்கு எல்லாருக்குமே வர வச்சு தான் அதிகம் எங்கள் வீட்டில். அதனால் இன்றைக்கி வர வச்சு புட்டு செய்ய போகிறேன். இன்றைக்கி இந்த வர வச்சு புட்டில் வந்து எவ்வளோ மருத்துவம் தெரியுமா? அந்த பொண்ணு சமைச்சதுன்னா வர வச்சு தான் வந்து நம்ம நல்ல அரிசியை வச்சு தான் புட்டு பண்ணி போடுவாங்க. அதுவே இந்த வர வச்சு பண்ணி போட்டாக்கா சிறுதானியத்தில் எவ்வளோ உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியான இருக்குங்களா. அதனால இந்த சமையல பொண்ணுக்கெலாம் இந்த வர வச்சு சுட்டு போடுங்க இப்போதைக்கு காலத்துக்கு. ஏன்னா அப்போதைக்கு எங்களுக்கு இதுதான் அதிகமாக சுட்டு போட்டாங்க. வர வச்சு சாப்பாடு வர வச்சு தான் எல்லாமே, சாப்பாடு புட்டு பொங்கல் அதான் இப்போதைக்கு. ஆனால் விற்கிது கடையில், வாங்கி நீங்கள் வர வச்சு புட்டு இது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊறணும். நல்லா ஊறினா தான் அது இதாகும், நல்லா இருக்கும், மாவு வரும். இன்னைக்கு நம்ம வீட்டை வர வச்சு புட்டு. ஆனால் அப்போல்லாம் வரவு தான் நம்ம எங்கள் வீட்லேயும் வரைப்பாங்க வரவுலாம். ஆமாம், வரவு அரிசி வரவு நல்லா தமிழ் வளர்ந்துருக்கோம். அது மாதிரி இன்னும் கேட்டாக்க நாங்கள் எருமாட்டை விட்டு மேய்ப்போம். மேலே தான் மேயும். எனக்கு நல்லா தெரியும். எனக்கு பில்லு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த வர வச்சு அரைக்கிறதுக்காக இயந்திரம்லாம் எங்கள் வீட்டை வந்து எங்கள் அம்மா வீட்டை ஒன்றும் இருக்குது. அந்த ஆமாம், எங்கே தூக்கி போட்டு வச்சுக்கிறாங்க தெரியல. போய் தேடி பார்க்குறோம், அந்த வீட்டில் கள்ளி விட்டு அந்த சைடில் போட்டு வச்சுக்கிறாங்க தெரியல. அப்போ ஏன் தட்டினா தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அந்த வர வச்சு நல்லா ஊறட்டும். நல்லா கழுவிட்டு நல்லா அழுக்கு வர கழுவிட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சிட்டோம்னாக்கா இந்த மாதிரி எம்மா அழுகு போரு. இன்னைக்கு வர வச்சு புட்டு ஹெல்த்தியாக சாப்பிட போகிறேன். அரிசி மாவில் செய்யலை ஒன்றும், அது அடிக்கடி செஞ்சுக்கிற வீடியோ போடல பார்க்குறேன். ஒன்றும் புட்டு அந்த வர வச்சு புட்டு இன்னைக்கு தான் முதல் முறை செய்ய போகிறப்ப கேவுரு புட்டு செஞ்சுக்கிறேன். வர வச்சு இந்த அரிசி புட்டு கூட ஒன்றும் ரொம்ப நாளாகிடுச்சு செஞ்சு. அது ஒரு நாளைக்கு செய்யணும். அதெல்லாம் செஞ்சு சாக்கா தான் இடுப்புக்கு உடம்புக்குலாம் வலுவு. சமைச்ச பொண்ணுக்கெலாம் எதுக்கு சமைக்கிற பொண்ணுக்கு வந்து புட்டு சுட்டு போடுறாங்க. அந்த பச்சரிசி சுட்டு போட்டு சிறுதானியத்தில் சுட்டு போட்டால் ரொம்ப இடுப்புக்கு உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வர வச்சு புட்டு செஞ்சு பாருங்கள், செஞ்சு கொடுத்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நான் வர வச்சு செய்கிறேன், எப்படி செய்கிறோன்னு பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க. சத்து வரவுலாம் மருந்துலாம் போடாத விளையிற பொருள் இது. மருந்துலாம் போட மாட்டாங்க. வரவு அப்படியே வரைச்சிட்டு வர வேண்டியதுதான், அருமையாக இருக்கும். நல்லா இருக்கும், சூப்பராக. தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சுருவோம். அவன் விஷருக்கு என்னடா இது குண்டு குண்டாக்குதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டேன் இது பில்லி பிளக்குது, பில்லி வேலை பிளக்குதுன்னு நினச்சிக்கிது. அப்புறம் பார்த்தா வரவுன்னு சொல்கிறாங்க பெரியவங்க. இதாண்டா வரவுன்னு எங்கள் ஆயா சொல்லுவேன் வரவுன்னு. இப்போ வர வரவுலாம் ரவ குட்டி குட்டியாக இருக்குது. அதுக்கு இன்னும் வரவு நல்லா கொஞ்சம் திட்டமாக பெருசாக இருக்கான். இப்போ என்ன தெரியல, வரவு சின்னதாக இருக்குது ரொம்ப. சின்ன பிள்ளைல அது மாதிரி தெரிஞ்சுதானே தெரியல. பேர் சொல்லுவாங்க இன்னும் குரு வரவ இன்னும் வரவுலேயே எத்தனை வந்துக்கிறாங்க குரு வரவு. அப்புறம் என்னென்னமோ பேர் சொல்கிறாங்க அதுக்கு. அதாடிக்கு வந்து நம்ம தென அரிசி இருக்குது பாரு, அந்த தென அரிசியில் வந்து நம்ம அதிர்சம் சுட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோ, அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த அதிர்சம். அது ஒரு நாளைக்கு வாங்கி வந்து செய்யுமா? தென அரிசி அதிர்சம் வாங்கி வந்து தரையா செய்யுமா? சின்ன பிள்ளையா இருக்குல்ல சுட்டு விற்பாங்க. எங்கள் அக்கா வீட்டில் தென அரிசி போட்டு தான் வந்து அதிர்சம் சுட்டு நோம்பு படைப்பாங்க. எங்கள் அக்கா வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வரும் நோம்பு சுட்டுட்டு படிச்ச அதிர்சம் தர மாட்டாங்க. படைக்காதுன்னா அப்புறம் ரொம்ப கொஞ்சம் திட்டமாக சுடுவாங்கல்ல மேங்கொண்டு. அதுக்கு பிற்பாடு அதிர்சம் தட்டி எங்கள் அக்கா எடுத்துன்னு வரும். அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த அதிர்சம். நம்ம ஒரு நாளைக்கு அதை செய்கிறோம், நல்லா இருக்கும். ஆமாம், போய் நான் கழுவிடுவேன். நல்லா கழுவிடுவேன். ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சிடணும். அதை ஊற வச்சு அப்புறம் அரைக்கத்தை காட்டுறேன். நம்ம அந்த புட்டுக்கு அரிசி ஊற வச்சோம் இல்லையா, அந்த அரிசி ஊறத்துக்கு எப்படி 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகும். நம்ம அதனாடி கொஞ்சோண்டு மழை பிடிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கழுவு போய்க்கலாம். தண்ணி சுட வச்சு விரவு கிடையாது. நாளைக்கு வேறு 7 வேலைக்கு போகணும். அதனால் விரவு வேணும். தண்ணி சுட வச்சு குளிக்கிறதுக்கு விரவு வேணும். விரவு பொறிக்கலாமா? அரிசி ஒரு வேலையும் விரவு பொறிக்கலாம். மானம் ரொம்ப இட்டி நிற்குது. நம்ம அடுப்பு மேலே திண்ணியில் தான் சுட வைக்கிறோம். அது அடுப்பு வேறு மொழுகணும். நாளைக்கு என்னைக்கு மொழுத்து தெரியல. அடுப்பு வேறு காஞ்சிங்க திறந்து விடாதே கிடக்குது. போகலாம் வா, நீ தான் தூக்கி வர. ஆமாம், நான் பொறிக்கு தான் கொடுப்பேன். என்ன தூக்கலாம் முடியாது. எனக்கு தான் கால் வாட்டப்படல. இடுப்பில் ஓட்டி வர்றேன். நீ தலையெல்லாம் தூக்க தேவை, கொஞ்சமாக ஓண்டு தின்னு வந்தால் போதும்.
விறகுக்கு வெகு தூரம் போகணும். கொஞ்சம் தூரம் தான் வா. அப்போ நம்ம மீன் பிடிக்க போனோம் இல்லையா, ஏரிக்கார வச்சு அது பண்ணா ஒன்றும் ஒரு விறகு கூட இந்த இடத்துல கிடையாது. எவ்வளோ போனால் தான் அங்கே வண்டி போமா, வண்டி போனாக்கா போகாதா? ஏதோ ஆளுக்கு ஒரு ஓட்டு நான் கையில் ஒரு இடுப்பில் நான் எடுத்து வந்துடுறேன். கொஞ்சமாக அந்த தள்ளுக்கு ரொம்ப வேணாம், அதுதான் கொஞ்சமாக ரொம்ப காஞ்சி போனது பச்சை அவன் வெட்டி போனான். அத்தை இருக்கக்கூடாது, அது வந்து கடத்து வரக்குள்ள சந்தில் காஞ்சி போனது தானே. காஞ்சி போனதா பச்சையா? காஞ்சி போனது தான். கத்தியில் கழிச்சணும், கழிக்கணும். ரெண்டு பேரும் வீட்டு போட்டு வச்சுக்கணும். கத்தியில் வெட்டணும். அப்படி கை இது கழிச்சிக்கணும். அப்படியே கழிச்சிக்கணும். முடிச்சு அப்படியே கழி. ரெண்டு பேரும் நல்லா இது போட்டு கத்தியில் வெட்டி அப்படியே அடுக்கு இது வரான். கத்தியில் அப்படியே வெட்டிக்கு அடிக்கத்தியில் வெட்ட முடியுதா? நான் வெட்ட அப்படி கட்டில நான் வெட்டா. இது விறகுலாம் வச்சு ஓட்டி வைய நீ வெட்டலாம். நம்மள தண்ணி கிட்ட போய் நிற்கிற, கிட்ட வா, அடி வா. பக்கத்தில் தண்ணி ஏமாந்தா தண்ணி கிட்ட போயிடுவேன். ஓரமா அப்படியே அடுக்கு. தள்ளி கிடக்கு அந்த 2-3 விறகு தான். இங்கே பொறி வச்சுட்டு போயிடலாம். அந்தாண்ட நல்லா அழகாக வாரி வை. அவ்வளோதான் விறகு. கொஞ்சம் கொஞ்சம் தான் விறகு கிடச்சிது. ஆமாம், நீ ஒன்று எடுத்துக்க இடுப்பில் கொஞ்சோண்டு, மீதியை வாரி வை. எடுத்து போயிடும். விறகு போய் வந்தாச்சு. நான் கூட இதை போட்டேன். எடுத்து போய் தூக்கி போய் அங்கே வைக்கணும். தென்னை மேலே கட்டி வேற தூக்காந்துட்டாங்க. இது நான் இடுப்புல தூக்காந்து வரும், அவர் தலையில தூக்காந்து. 2 பேரும் இன்னைக்கு விறகு போய் வந்தாச்சு. வா, இருக்கிற வேலையை செய்யலாம். வா வா. அது இருக்கட்டும், கொஞ்சம் காயிட்டான் லைட்டா. ஆனால் இட்டுனாங்குது, மழை வந்தால் உளுத்தி வச்சுக்கலாம். அப்படியே இருக்கட்டும். அது எங்கே வருந்த மழை? வச்சுருவோன்றியா? மழை வரைக்கும் துதிக்க ஃபஸ்ட்டு சின்னதை. நான் தூக்கிட்டா? கத்தி எடு, கத்தி எடு, கத்தி எடு. கத்தி வந்து எடுத்து ஆடுங்குது. பதமா அறுத்துட்டு போகிறேன். இதுதான் நீ அறுக்க போகிறேன் தான் சொன்னேன். நான் கரெக்டாக அறுத்துட்டேன். கட்டு மழை வேற நினைஞ்சிடும். அப்புறம் மழையில் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு தண்ணியில் கொட்டி நல்லா கழுவிட்டு ஊற வச்சு மறுபடியும் கழுவுறோம். மறுபடியும் தண்ணி மஞ்சளாக தான் வருது. என்ன கலரில் இருக்குது வர வச்சு. என்ன வர வச்சுன்னே தெரியல பேர். மஞ்சள் கலராக இருக்குது. மஞ்சள் கலராகவே இருக்குது. எல்லாம் எது 10 தண்ணி ஊற்றி விட்டு மஞ்சளாக இருக்குது வரவு. இந்த 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 வடிகட்டுற இது கலரில் இருக்குது. ஏன்னா நல்லா வடிஞ்சா தான் அப்போ அரைக்கலாம். தண்ணி வடிகட்டின தண்ணி வச்சு தண்ணி ஊற்றி கழுவி இந்த கலரில் இருக்குது தண்ணி. சரி சரி, அது என்ன பண்ணுது? நல்லா வடிதான். தண்ணி வடிச்ச பிறகு அரைச்சி நம்ம விட்டுட்டு ரெடி பண்ணலாம். சரி, அரைச்சின்னு வந்துடுறோம் நாங்கள் போய். சரி, இருமா வரேன். என்னம்மா இது நீ வர வரீன்னு சொன்னா அது எனக்கு தினமே இருக்குது மாடல் பார்க்குறதுக்கு. என்னம்மா நான் சொல்லிட்டு சரி நீ போய் என்ன பண்ணா எனக்கு சந்தேகமாக இருக்குது. இது வந்து ஏன்னா இந்த தினை வச்சு கொஞ்சம் வெள்ளையாக இது வர வச்சு வெள்ளையாக இருக்கு. இது தினை மாதிரி எனக்கு தெரியுது. நீ எந்த கவர் கொட்டினா போய் அந்த கவரை போய் எடுத்தான். போய் கவர் எடுத்துணும். காடு கவரை பார்ப்போம். ஆமாம், தினை தாம்மா நீ வந்து வரணும்னு சொல்லிட்டு தினை தாம்மா போட்டுக்குது இல்லை? தினை சரி, அதுக்கு என்ன விடு. சரி, அதனால ஒன்றும் இல்லை, விடு. நீ செய்யலாம். என்னடா இது? தினை தாம்மா போட்டு தினை இதுதான் சரி விடு. அதனால அது நல்லா தான் இருக்கு. தினை அரிசி போட்டு சரி, தினை அரிசி போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால ஒன்றும் இல்லை. கவரை நான் பார்த்து தான் கண்டுபிடிச்சிருப்பேன். சரின்ட்டு சொல்லல. சரி, என்ன போய் நீ அரிசி வந்துட்டு இது நல்லது தான். இதுவும் பாரம்பரிய பொருள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நம்ம மாற்றி சொல்லிட்டோம், அவ்வளோதான்.
மாற்றி எடுத்துட்டோம். மீதிபடியாக ஒன்றும் கிடையாது. என்ன தெரியும் ஒன்றும் இல்லை, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு அப்படியே என்ன கலராகுது அது வெள்ளையா இருக்குமே யோசனை பண்றேன் நானு. சரி. சரி பழையாச்சியா இருக்குமோ அப்படியே சிறுவாக்குது ஆச்சு அது பெருசு பெருசா இருக்குமேனு யோசனை பண்றேன். அதான் தினை தான் அது, வீட்டு பார்த்துக்கலாம். வேற இல்லை. ஆசண்டியா அதுக்குதான் ஒரு எழுத்து படிச்சிருக்கிறது. உனக்கு படிக்க தெரியும் நீங்க கரெக்டா சொல்லிட்டு வந்து எங்கே சொன்னேன், எனக்கே சுமாராக தான் தெரியும். நான் வந்து பேப்பரை கண்டுபிடிச்சி சரி எனக்கு சொன்னேன். உனக்கு ஓரளவுக்கு நல்லா ஓரளவுக்கு கூட்டிக்கிட்டு என்ன கமாண்ட்லாம் படிக்கிற. எனக்கு ஒன்றுமே எழுத்துலாம் தெரியும் நெத்தி அதெல்லாம் தெரியும். அதை நான் சரியாக கவனிக்கல நான். சரி இது வர வச்சு தான் நினச்சிட்டேன் நான். அதை அப்படி என்ன சின்ன பெருசாக இருக்குமேன்னு நான் சொல்கிறேன் அவங்ககிட்ட. அது சரியாக கவனிக்கல நம்ம. அப்புறம் கழுவோம் வர வச்சு புட்டும் எழுதி தான், தென்னாச்சி புட்டும் எழுதி தான், எல்லாமே உடம்புக்கு நல்லது தான், எல்லாம் சிறுதானி தான். நான் வந்து தெனாச்சி புட்டு சாப்பிட்டு கிடையாது, அதிர்ஷ்டம் தான் சாப்பிட்டுக்கிறேன். நல்லா தான் இருக்கும். ஆமாம் இன்னைக்கு நம்ம சாப்பிடாத பொருள் பரவாயில்ல, நம்ம ரெண்டும் வாங்கினதுனால அதை மாற்றி மாற்றி செஞ்சுட்டு இருக்கிறேன் நான். தேங்காய் திருவி வச்சுக்கணும். தேங்காய் திருவிட்டு மாவு வச்சுக்கிறோம் அடுப்பில். வெறும் தண்ணி கிண்ணி தெளிக்காத பச்சை மாவை அப்படியே கொட்டி வச்சுக்கிறேன், அவிக்கிறேன். அவிச்சு எடுத்துன்னு வந்து மறுபடியும் இறக்கி மறுபடியும் தண்ணி தெளித்து உப்புலாம் போட்டு மறுபடியும் அவிக்கணும். அப்படியே கொட்டி கொடுத்துருது சாப்பிட்றது இல்லை. செய்கிற மாதிரி வேலை. இங்கே பாரா எவ்வளோ கோழி, எல்லா கோழி உள்ள வந்து புட்டுக்காக வந்துக்கிறாங்க அவங்க. புட்டுக்கா பா 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 எல்லாம் உள்ள வந்து ஒரு நாய் வேற உள்ள வந்து அங்கே ஒரு நாய் போட்டு போகிறேன். ஒரு ஆய் போட்டு வெந்து போச்சு. ஆவின்றது இல்லை, கொஞ்சம் நாள் அவிச்சு எடுத்துன்னு வந்துடணும். எடுத்துன்னு வந்து இது எடுத்து வேற இடத்துல கொட்டிக்கணும். இதை அப்படியே வச்சிடணும். மறுபடியும் வைக்கணும். எடுத்து உப்பு தண்ணியெல்லாம் கரைச்சி உப்பு நல்லா நம்ம நீட்டமான உப்பு போட்டுக்கணும். உப்பு ரொம்ப உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். கல் உப்பு போடுறியா சேர்ந்து உப்பு? சரி. சூடு உப்பு தான், சுடுது ஆட்டம் பேச முடியாது, சூடாகுது. உப்பு தண்ணி தெளிச்சிக்கலாம், தெளிச்சு பெசிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு மாவை நல்லா ஈரப்பதம் பார்த்துக்கணும். அதுதான் நல்லா புட்டு மாவு நல்லா வேகும். அதை போட்டு பெசிஞ்சு புட்டு பார்த்து மாவை கொண்டு வரணும். பெசிஞ்சாச்சு மாவை மறுபடியும் வேக போடணும். மறுபடியும் நல்லா தண்ணி ஊற்றி தண்ணி உப்பும் போட்டு நல்லா நம்ம அரிசி மாவு புட்டு எப்படி பிழியணும் ரெண்டாவது தடவை அதுமாரி நல்லா கட்டி முட்டி இல்லாத பிழிஞ்சிக்கணும். இந்த கட்டிலாம் உடஞ்சிடும் இருந்ததுனாக்கா. சரி அப்படியே கொட்டி வேக வச்சுக்கலாம். போட்டு தண்ணியெல்லாம் போட்டு உப்பு தண்ணி எல்லாம் வச்சு அடுத்த வச்சாச்சு. சரி இதில் உள்ள கை விட்டு பார்ப்போம். இல்லை உள்ள கொஞ்சம் வேகட்டும், கொஞ்சம். ஆமாம் உள்ள கொஞ்சம் வேகலை. சரி பழப்பழம் சூப்பராக வந்து நல்லா வெந்து போச்சு. இப்போ ஏலக்காய் சர்க்கரை நம்ம நாட்டு சர்க்கரை இருந்தால் போட்டால் சூப்பராக இருக்கும். போடுது. என்ன போடுறா? இதுவா ஏலக்காயா? இன்னும் சர்க்கரைலாம் போடல. ஏலக்காய் நசுக்கி வந்து வைக்கிறேன். அதை வச்சுக்கிறேன். ஒரு கிளாஸ் போட்டு எவ்வளோ தாங்கி போகிறேன்? 3 கண்டி சர்க்கரை போதும். நல்லா ஒரு கண்டி ஒரு தட்டு நிறைய ஆகிடுது. சர்க்கரை பத்தாது. ஒரு கிளாஸ் சர்க்கரை பத்தாது. நீங்கள் அதிகமாக சாப்பிட்ற ஒரு சர்க்கரை இன்னும் ஒரு கண்டி போடு. நல்லா வாசனை கம 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 கமனுக்குது. 4 கண்டி சர்க்கரை போட்டாச்சு. ஏலக்காய் போடு. ஏலக்காய் 3 சூடுலேயே போட்டால் தான் சூப்பராக இருக்கும். போட வடாரம் போடு. நல்லா ஆவி போடும்போதே போடணும் தேங்காய் பூலாம். போடு. இருக்குத போடு. புட்டு ரெடி பண்ணிட்டேன். சாப்பிடலாம்.
புட்டு சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ண போகிறோம் புட்டு. நீ சாப்பிட எப்படி இருக்குதுன்னு சொல்லு. ஏன்னா பொட்டு ஊசாச்சுதான், கையை வைக்கக்கூடாது. தென்னை வச்சு புட்டு, நாங்கள் வர வச்சு புட்டுன்னு சொல்லிட்டு தென்னை வச்சு புட்டா செஞ்சுட்டாங்க. எல்லாமே ரெண்டும் ஹெல்த்தியானது தான். இது நான் தென்னை இந்த புட்டு நான் சாப்பிடல, இப்போ தான் சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பராக வாசனை அப்படியே ஊற வாருது. அவ்வளோ டேஸ்ட்டு, வாசனையே அவ்வளோ வாசனை அடிக்குது. நான் வந்து அதிர்ஷ்டம் தான் சாப்பிட்டுக்கிறேன், இல்லை புட்டு சாப்பிடல. இதான் ஃபர்ஸ்ட் தடவை. நாளைக்கு வீடியோவில் செஞ்சுக்கலாம். இன்னைக்கு வீடியோ எவ்வளோ தான். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய். லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய் பாய்.